வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய மாலை நேர அமர்வில் நாம் காண இருக்கக்கூடிய தலைப்பு மானிடராய் வாழ்தல் அரிது. வாழ்க்கை கல்விக்கான தத்துவங்களை உணர்ந்து கொள்வது மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருடைய கடமையாகும். அப்படிப்பட்ட முயற்சியில் உங்களை இணைத்துக் கொண்டு வாழ்வின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டுள்ள உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன் என்ற வாழ்த்தோடு ஐயா அவர்கள் இந்த தலைப்பை தொடங்கியிருக்காங்க. அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்று ஔவை பிராட்டியினுடைய பாடல் வரிகளையும் இங்க கொடுத்திருக்கிறாங்க. அரிய பிறப்பான மனித பிறவி எடுத்துவிட்ட பிறகு மனிதனாய் வாழ்தல் அதனிலும் அரிது. மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்ற ஒரு ஐயத்தையும் ஐயா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப மனிதனாய் வாழ்ந்தாலும் மனித பிறவியின் நோக்கமாகிய இறைநிலை உணர்வை பெற்று முழுமை பேறு பெறுவது எல்லாவற்றையும் விட அரிது. ஆக நாம் ஒவ்வொருவரும் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாமவே சிந்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் இங்கு கூறியிருக்காங்க. நாம் எல்லாம் கூன் குருடு செவிடு இல்லாமல் புலன்கள் அனைத்தும் வேலை செய்யக்கூடிய முதலாம் நிலையில் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இயற்கையால் நாம் படைக்கப்பட்டாலும் அவ்வாறு பிறந்ததற்கு நமது மூதாதையருக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். ஏன் அப்படின்னா, அவர்கள் இயற்கைக்கு முரணான காரியம் எதுவும் செய்யாமலும் அவற்றிற்கு இசைந்து வாழ்ந்ததினால் நாம் எல்லாம் மனித உருவத்தில் இருக்கிறோம். ஆனால் மனிதனாக வாழவில்லை என்பதுதான் உண்மை என்ற ஐயா தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாலானவர்கள் பயிற்சிகள் எடுத்தவர்களாகவும் பிரம்மஞானம், அருள்நிதி, ஆசிரியர் பயிற்சிகள் எடுத்தவர்களாகவும் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த தகுதிகளின்படி நடந்து கொள்கிறோமா என்றால் அதுவும் கூட ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது என்று ஐயா தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப நாம எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நாம் எல்லாம் அந்த பயிற்சிகளை முடித்து விட்டு அதன்படி வாழ்கிறோம் என்ற ஒரு மயக்கத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை என்ற கருத்தை ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நமது அருட்தந்தை மகரிஷி தவிர தன்னை மாற்றிக்கொண்டு முழுமை பெற்றுவிட்டு ஆசிரியர் பயிற்சிக்கு வந்துள்ளேன் என்று கூறக்கூடிய தகுதி தனது அனுபவத்தில் யாரிடமும் பார்க்கவில்லை என்று நன்மணி ஐயா அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. நாம் எத்தனை பயிற்சி எடுத்தாலும் அடிப்படை தத்துவங்களை மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனுள் ஆழமான கருத்துக்கள் இருப்பதை உணர முடியும். அதனால்தான் நமது அருட்தந்தை அவர்கள் அடிக்கடி கூறுவார்களாம், சொல்லால் மட்டும் நம்பாதே, சிந்தித்தே தெளிவாய் என்று. நமது அருட்தந்தை அனைத்து தத்துவங்களையும் நமக்கு விளக்கிவிட்டார் என்று நாம் கருதக்கூடாதாம். ஏன் அப்படின்னா, தத்துவங்களின் ஆழமான கருத்துக்கள் கடல் போல் இருப்பதால் அவற்றை நமக்கு முழுவதுமாக கொடுக்க முடியாது. அவர் நமக்கு கொடுத்து சென்றவை எல்லாம் சாமியங்கள், அதாவது சூத்திரங்கள் மட்டுமே என்று ஐயா இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. எப்படின்னா, நமது கணக்கு பாடத்தில் உள்ள பல சூத்திரங்களை நாம் கற்றுக்கொண்டோமானால் மட்டும் அது போதாது. அந்த சூத்திரங்களை பயன்படுத்தி கணக்குகளுக்கான விடை காணவும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டுமா? அது போலதான் நமது வாழ்க்கையில், சமுதாயத்தில், குடும்பத்தில், நமது நண்பர்கள் வட்டத்தில், தொழில் செய்யும் இடத்தில், எங்கெல்லாம் யார் யாருடன் தொடர்பு கொள்கிறோமோ அவர்களிடத்தில் எல்லாம் நமது தத்துவங்களோடு பொருத்தி பார்த்து சிந்தனை செய்ய வேண்டும் என்று ஐயா கூறியிருக்காங்க. அவ்வாறு செய்யும் பொழுதுதான் ஏன்,
எதற்கு, எப்படி என்ற பல கேள்விகளுக்கான தத்துவங்களின் மூலம் விடைகள் நமக்கு கிடைக்கும் என்பதையும் ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப தத்துவங்களை எல்லாம் நன்கு சிந்தித்து நமது வாழ்க்கையின் நடைமுறையில் பொருத்தி பார்த்து உணர்ந்து அந்த அனுபவங்களை சமுதாய மக்களுக்கு உணர்த்துபவர்கள் தான் ஆசிரியர்கள் என கூறலாமா. அப்படி ஒரு தகுதி பெற்ற ஆசிரியர்களை உருவாக்குவதுதான் ஆன்மீக அமைப்புகளுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பதை ஐயா இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. நமது கல்வி என்பது அகவாழ்விற்கான கல்வி. அப்ப இந்த அகக்கல்வி என்பது வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டுமாம். இந்த கல்விக்கு மதிப்பெண் அளித்து சான்றிதழ்களும் தங்கப்பதக்கங்களும் கொடுப்பது பல்கலைக்கழகங்களாக இருக்கக்கூடாது. அப்படி தேர்ச்சி பெற்றவர்கள் இறை உணர்வுடன் அறநெறி வாழ்க்கையை வாழ்பவர்களாக மாறவே முடியாது என்று தன்னுடைய கருத்தை ஐயா இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. முதலில் நாம் எப்படி மாற வேண்டும் அப்படின்னா மனிதனாக மாற வேண்டுமா. அதற்கு பின்னர் தான் ஆசிரியராக மாறக்கூடிய தகுதியை அடைய முடியும் அப்படிங்கிறாரு ஐயா. ஆக ஒரு மனிதனை மனிதனாய் வாழ்வதற்கான பயிற்சியாய்தான் நமது அகத்தாய்வு 1, அகத்தாய்வு 2, அகத்தாய்வு 3 என கொடுத்திருக்கிறார். நமது அருட்தந்தை ஒரு முறை கூறுவாராம், மனவளக்கலை பாகம் 1 முழுவதுமாக ஒருவர் 100 முறை படித்துவிட்ட போதிலும் கூட 101வது முறை படிக்கும் பொழுது ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஞானமும் விளக்கமும் கிடைக்குமா. ஆக ஆன்மீகம் என்பது அனுபவத்தின் உச்ச நிலை. நமது அருட்தந்தை பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். எப்படி அப்படின்னா, பரிணாமம் என்று கூறிக்கொண்டிருந்த பலர் பின்னர் தனது மகரிஷியின் மூலமாக தன்மாற்றம் என்பதை ஒப்புக்கொண்டார்களாம். அந்த வார்த்தையினுடைய பரிமாற்றம். ஆக பல வருடங்களின் அனுபவ அறிவினால் மட்டும்தான் ஆழ்ந்த சிந்தனைகளை வழங்க முடியும் என்பதற்கு நமது அருட்தந்தை ஒரு சிறந்த உதாரணம் என்பதை ஐயா இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. வள்ளல் பெருமான் கூட தனது திருவருட்பாவின் 6ஆம் பாகத்தில் தான் ஒரு உச்ச நிலையான கருத்துக்களை பதிவிட்டிருப்பார். கடைசி காலத்தில் நமது அருட்தந்தை அவர்கள் கூறிய தத்துவம் தான் இரண்டொழுக்க பண்பாடு. அத்தனை தத்துவங்களுமே இந்த 2ற்குள் அடங்கிவிடுமா. அதனால்தான் நமது அருட்தந்தையின் இரண்டொழுக்க பண்பாட்டினை முறையான பயிற்சிகளின் மூலம் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும் என்றது ஐயா இங்க கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அந்த இடத்திலேயே காண்பாய் என நமது அருட்தந்தை அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆக மகரிஷியினுடைய அகத்தாய்வு தற்சோதனை பயிற்சிகள் எல்லாமே நம்முடைய நிலைமையை நாமே அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டவைகள் என்று ஐயா இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம வாழறோம். ஆனா ஒரு மனிதனாய் வாழ்வது எப்படி அப்படின்னா அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க ஐயா. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனம் கூட்டல் இதமானவன். மனம் இதமானவன் மட்டும்தான் மனிதன் என்று ஐயா இங்க கொடுத்திருக்காங்க. அதற்கான ஒரு 4 படிநிலைகளும் கொடுத்திருக்காங்க பாருங்க. முதலாவதாக இரண்டொழுக்க பண்பாட்டின்படி வாழ்வது. 2வது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ்வது. 3வது முடிந்த வரை மற்றவரின் துன்பத்தை போக்கி வாழ்வது. 4வது முதல் ஒழுக்கத்தை முழுமையாகவும் 2வது ஒழுக்கத்தை முடிந்த வரையிலும் பின்பற்றுவது. இப்படித்தான் நமது மகரிஷி அவர்கள் மனிதன் மனிதனாய் வாழும் முறையை கூறினாராம். இதனை ஐயா அவர்கள் இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கருத்தின் மூலமாக நமது ஐயா என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, முதலில் முதல் ஒழுக்க பண்பாட்டை முழுமையாக கடைபிடியுங்கள். அதற்கு பிறகு 2வது ஒழுக்க பண்பாட்டை முயற்சி செய்யுங்கள் என்று நம்முனி ஐயா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. முதல் ஒழுக்கத்தில் 50% பின்பற்றிவிட்டு 2ஆம் ஒழுக்கத்திற்காக துன்பத்தை போக்கிக் கொண்டிருப்பது சரியல்ல. எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரு பாருங்களேன். பெரும்பாலானவர்களும் ஆன்மீக அமைப்புகளும் ஒரு துன்பத்தை கொடுத்து கொண்டே துன்பம் போக்கும் செயலை செய்கிறார்களாம்.
ஆக அப்படி செய்வதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கும் அப்படின்னா பெருமைக்காகவும் புகழுக்காகவும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆன்மீக ஆசிரியர்கள் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமா? துன்பம் கொடுப்பதை 100% நிறுத்துவதைத்தான் தங்களது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக துன்பம் போக்குவதற்கான பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய 3 புனிதமான பணிகள் அதையும் ஐயா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. முதலாவதாக ஆசிரியர் பணி, இரண்டாவது மருத்துவர்கள், மூன்றாவதாக ஜோதிடர்கள். முற்காலத்தில் இந்த பணிகளை செய்பவர்கள் ஆன்மீகத்தில் நல்ல நிலையினை அடைந்தவர்களாகவும் அவர்கள் மட்டுமே ஆசிரியர் தொழில், மருத்துவம், ஜோதிடம் போன்றவற்றை மக்களுக்கு அதன் மாண்பு தவறாமல் கொடுத்திருக்காங்க. ஆனா தற்காலத்துக்கு வராங்க பாருங்க. தற்காலத்தில் பொதுவாக ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஆன்மீகமும் இயற்கை தத்துவங்களும் தெரிவதே இல்லை. மருத்துவர்களும் ஜோதிடர்களும் கூட அப்படித்தான் இருக்கிறாங்க என்று தன்னுடைய கருத்தை ஐயா இங்க ஆழமா பதிவு பண்ணியிருக்காங்க. ஆன்மீக ஆசிரியர்கள் இவற்றையெல்லாம் ஓரளவு தெரிந்து கொண்டு இந்த சமுதாயத்தினருக்கு கொடுக்கலாம். அது எப்படிங்க ஓரளவு? அதற்கு நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? அதற்கு முதல் படியாக பிறரை கெடுக்கும் செயல்களை விட்டுவிட வேண்டும் என்று முதல் கருத்தை ஆணித்தரமா ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லோருமே மயங்கிய மனம் சார்ந்த ஒரு வாழ்க்கைன்னு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அடுத்தவருக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ்வது என்ற அந்த ஒரு கருத்தை கூட யாருமே உணரக்கூடிய நிலைமையில இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப அவர்களுடைய சிந்தனை கூற்று எப்படி இருக்கும் அப்படின்னா, உடலும் உயிரும் இணைந்து இருப்பதற்காகத்தான் பொருட்களின் தேவை இருக்கிறது என்பதை அவர்கள் உணரவில்லை. இந்த உடல் சார்ந்தவர்கள் எல்லாம் மனம் சார்ந்ததாகி விட்டதால் எல்லோருக்கும் துன்பத்தை தந்து தானும் துன்பப்படுகிறார்களாம். அப்ப இது போன்றவர்களை எப்படி திருத்துவது அப்படின்னா, உலக பொருட்களை எல்லாம் அதிகமாக பெற்று எதிர்காலத்துக்கும் சேர்த்து வைத்துக் கொள்வதையே நோக்கமாக கொண்டு மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறார்களாம் இவர்கள். ஆக பொருள், புகழ், அதிகாரம் இதற்கான போட்டியில் ஒருவருக்கொருவர் துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று தன்னுடைய கருத்தை ஐயா இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக அடிப்படை தத்துவங்களான தேவைகள் 3ஐயும் நன்கு புரிந்து அதன்படி வாழ தெரியாததே இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்பதையும் ஐயா இங்கே கொடுத்திருக்காங்க. அப்ப நமது மகரிஷியினுடைய அடிப்படை தத்துவங்கள் 4. அந்த 4ஐயும் நம்ம கடைபிடித்தாலே மனிதனாக வாழ முடியும் என்று ஐயா இங்க கூறியிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படை தத்துவங்கள் 4 என்னென்ன? 1 காந்த தத்துவம், 2வது செயல் விளைவு தத்துவம், 3வது அலை இயக்க தத்துவம், 4 தேவைகள் 3. இந்த 4ஐயும் உணர்வு பூர்வமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். தேவைகளை தேவையின் அளவில் வாழ தெரியாமல் அவைகளை சௌகரியத்திற்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் வாழ்ந்தோமானால் மற்றவருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. இந்த அறியாமையை போக்குவதுதான் ஆன்மீக ஆசிரியர்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நமது அருட்தந்தை ஒரு அழகான ஒரு தத்துவம் கூறியிருப்பாங்களாம். இந்த உலகில் பொருள் வறுமை என்பதே கிடையாதாம், அறிவு வறுமைதான் மிக அதிகமாக இருக்கிறது என்று இங்கே கூறியிருக்காங்க. ஆக தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று கூறுவார்களாம். அது ஒரு பழமொழி. அவை அக்காலத்தில் உள்ள ஒரு சூழலுக்கு ஏற்ப கூறப்பட்டது. அதற்கான ஒரு சிந்தனையை இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆனா இந்த காலத்திற்கு ஏற்றவாறு இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் ஐயா அவங்க குறிப்பிட்டிருக்காங்களாம். எப்படி அப்படின்னா, இப்பொழுதெல்லாம் அன்னதானம் என்ற பெயரில் ஊர் முழுவதும் என்ன பண்றாங்க? உணவு வழங்குகிறார்கள். ஆனா அதை உண்பவர்கள் எல்லாம் அந்த பசி என்பதற்கான அந்த தேவை இல்லாதவர்களாகத்தான் அதிகமாக இருக்கின்றார்களாம். ஆக அப்ப இது ஒரு புண்ணியமான செயலா இருக்குமா அப்படின்னா இருக்காது. இது ஒரு புண்ணிய செயலாக ஆகாது. மாறாக அது ஒரு பாவச் செயலாகவே கருதப்படும் என்று அழகாக தன்னுடைய கருத்தை ஐயா இங்கே பதிவு செஞ்சிருக்காங்க. ஆக நாம எல்லோரும் ஒரு மனிதனாய் வாழ்வதை காட்டிலும் மனம் இதமானவர்களாக வாழ்வதைத்தான் குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும். அப்ப அந்த குறிக்கோளுக்கு ஐயா கூறிய 4 படிநிலைகளையும்
மகரிஷி அவர்களுடைய அடிப்படை தத்துவங்கள் 4ஐயும் உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறி இந்த அழகான தலைப்பினை பேசுவதற்கு வாய்ப்பளித்து மதிப்பிற்குரிய நன்மணி ஐயா அவர்களுக்கும், ஐயா சசிகுமார் ஐயா அவர்களுக்கும், அனார்கலி அம்மா அவர்களுக்கும் எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.